நவம்பர் மாதம் 2025 உடைய தமிழக நிகழ்வுகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், அன்புச்சோலை திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் திருச்சிராப்பள்ளி. ஃபஸ்ட்டு இந்த அன்புச்சோலை திட்டம்னா என்னென்னு பார்த்துடலாம். 60 வயதுக்கு மேற்பட்ட குடிமக்கள் இருப்பாங்கள்ல, அவங்க அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க தனிமையில் இருப்பாங்க. ஸோ அவங்க தனிமையையும் மனச்சோர்வையும் போக்குறதுக்காக அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பராமரிப்பு இல்லம் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த இல்லத்தில் அவங்க போய் இருந்துக்கலாம், பகல் நேரத்தில் மட்டும்தான். இதை எப்படின்னா முதியோருக்கான மனமகிழ் மையங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மையங்களில் என்னென்ன வசதி அவங்களுக்கு இருக்குன்னா, பொழுதுபோக்கு இருக்கும், மக்கள்கிட்ட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணலாம், இவங்கள மாதிரி வயசானவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணி பேசலாம். அதனால் அவங்க மனதளவுலையும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, உடல் அளவுலையும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அங்கே கேரம் விளாண்டுக்கலாம், புத்தகம் படிச்சுக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி மெடிசன்ஸ் மருத்துவ வசதியும் அங்கே இருக்குது. இதான் அன்புச்சோலை திட்டம். இது எங்கேருந்து தொடங்கப்பட்டிருக்குன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து. செகண்ட் கொஷின் அன்புச்சோலை திட்டத்தின் மொத்த மையங்களின் எண்ணிக்கை. மொத்தம் ஆன்சர் 25 மையங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க 13 மாவட்டங்களில். இது சென்னையில் மட்டும் 25 மையங்கள் 3 மையங்கள் சென்னையில் மட்டும் இருக்குது. தேர்ட் கொஷின், அன்புச்சோலை திட்டம் என்ற அறிமுகம். நவம்பர் 10, 2025. இந்த நவம்பர் 10 ஞாபகம் வச்சுறதுக்கு 25 மையங்களா, இப்போ 2 × 5 × 10 = 10. ஸோ டேட் நவம்பர் 10, 2025 ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பர் 10க்கு ட்ரிக்கு சொன்னேன். ஃபோர்த்து கொஷின், அன்புச்சோலை திட்டம் மையத்திலிருந்து திறக்கப்பட்டது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம்னு பார்த்தோம், ஆனால் அந்த மையத்தோட இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பொன்மலைப்பட்டி பாவை ஃபவுண்டேஷன். ஃபிஃப்த்து கொஷின், காசி தமிழ் சங்கமம் 4 நிகழ்வில் எந்த இயக்கத்தை பிரபலப்படுத்த வேண்டும் என தமிழக ஆளுநர் கூறினார்? இந்த காசி தமிழ் சங்கமம் இப்போ டிசம்பர் மந்த் நடந்துகிட்ருக்கு. இதில் எதை பிரபலப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்சர் கற்போம் தமிழ், தமிழ் கற்கணும் அப்படிங்கிறது தான் பிரபலப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த்து கொஷின், காசி தமிழ் சங்கமம் 4 கருப்பொருள். இதோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் தமிழ் கற்கலாம். செவன்த்து கொஷின், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் இருந்து தமிழ் கற்க பயன்படும் செயலி எது? ஆன்சர் பாசானி அல்லது அனுவதானி. ஸோ இந்த பாசானிக்கு என்ன ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோன்னா, பாஷனா லாங்குவேஜ், மொழின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த செயலிக்கு பாசானி அல்லது அனுவதானி. எய்த்து கொஷின், 70 வயது மூத்த தம்பதிகளுக்கான திட்டம் எது? அன்புச்சோலை திட்டம் 60 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், அவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான திட்டம். இது இந்த திட்டம் 70 வயசுக்கு மேலே தம்பதிகள் 2 பேரும் 70 வயசுக்கு மேலே இருக்கணும், அவங்களுக்கு ஒரு திட்டம் தொடங்கியிருக்காங்க. அது என்னன்னா, ஆன்சர் திருக்கோவில்களில் மூத்த தம்பதிகளுக்கு சிறப்பு செய்யும் திட்டம். ஓகே, இதை தொடங்கி வைச்சவங்க யாருன்னா உதயநிதி ஸ்டாலின். 9th கொஷின், மூத்த தம்பதிகளுக்கான திட்டம் தொடங்கிய இடம். ஆன்சர் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோயில். 10th கொஷின், ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் சின்னம் எது? காங்கேயன். 11th கொஷின், விருது பெற்ற சிறந்த அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை. அதாவது நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டேயில் சிறந்த அரசு பள்ளிகளுக்கு தேர்ந்தெடுத்து விருது கொடுத்தாங்க. அதோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்கூல்னு பார்த்திங்கன்னா, ஆன்சர் 114. 12th கொஷின், தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் சார்பில் நிதி உதவி பெறும் கலைஞர்களின் எண்ணிக்கை. 525 பேருக்கு நிதியுதவி வழங்குறாங்க, 525 கலைஞர்களுக்கு. 13வது கேள்வி, பெண்களின் பாதுகாப்பிற்காக பயன்பாட்டிற்கு வந்த இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்களின் எண்ணிக்கை. ஸோ பிங்க் ரோந்து வாகனம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க.
போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த வாகனங்கள் எத்தனை வாகனங்கள் இப்போ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா ஆன்சர் வந்து 80. 14th கொஷின், பெண்களின் பாதுகாப்பிற்காக இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்கள் பெற்ற மாநகரங்கள். ஆன்சர் எந்தெந்த மாநகரங்கள்னு பார்ப்போம். தாம்பரம், ஆவடி, சேலம், கோவை, திருப்பூர், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை. 15th கொஷின், ஜெர்மனியின் சாக்சனி அரசுடன் நடந்த வர்த்தக மாநாட்டின் பெயர். ஆன்சர் தமிழ்நாடு சாக்சனி வர்த்தக மாநாடு. 16th கொஷின், அசாம் மாநிலம் குவஹாட்டியில் நடைபெற்ற ஈஸ்டர்ன் ஸ்லாம் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் சமினா சியாஸ். இவங்க சென்னையை சேர்ந்த SRM காலேஜ் மாணவி. இவங்க பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸ்குவாஷ். ஸோ வந்து சமினா சியாஸ் ஸ்குவாஷ். ஸோ வந்து இதில் எழுத்து மூலியமாகவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து இருக்கையில் நம்ம ஸ்குவாஷ்னா சமினா சியாஸ்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். 17th கொஷின், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி யார்? ஆன்சர் அர்ச்சனா பட்நாயக். 18th கொஷின், பிரான்ஸ் அரசின் உயரிய விருதான செவாலியே விருது பெற்றவர் யார்? ஆன்சர் தோட்டாதரணி. ஆர்ட் டைரக்டர் தோட்டாதரணிக்கு வந்து செவாலியே விருது கொடுத்துருக்காங்க. 19th கொஷின், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மீன் புதை படிமம் கண்டெடுக்கப்பட்ட இடம். மீன் புதை படிமம்னாலே நம்மளுக்கு வந்து கடல் இருக்க ஊர்னு நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வந்துடணும். ஸோ தூத்துக்குடியில் கடல் இருக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் பட்டினமருதூர், தூத்துக்குடி மாவட்டம். அதாவது கடலோரமாக இருக்கிற ஊருக்கெலாம் வந்து பட்டினம்னு வந்து பேர் வரும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டினமருதூர், தூத்துக்குடி மாவட்டம். 20th கொஷின், கூற்று 1, பணிபுரியும் பெண்களுக்கான தங்கும் விடுதியின் பேர் தோழி விடுதி. ஓகே. கூற்று 2, தமிழகத்தில் புதிதாக 12 இடங்களில் தோழி விடுதிகள் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. ஓகே. தமிழகத்தில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் விடுதிகளின் எண்ணிக்கை 19. மேலும் 14 விடுதிகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆன்சர் வந்து அனைத்து கூற்றுகளும் சரி, கரெக்டு தான். பணிபுரியும் பெண்களுக்காக சகல வசதிகளுடன் கட்டி கொடுத்துருக்காங்க தோழி விடுதி. அதுக்கு பேர் தோழி விடுதி, கரெக்டு. ஏற்கனவே 19 விடுதி வந்து செயல்பட்டு வருது. 14 விடுதி கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்போ நவம்பர் மாதம் வந்து புதுசாக 12, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினாக 12 இடங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ எக்ஸாமில் கூற்று கேள்விகள் தான் அதிகமாக வருது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 21st கொஷின், சாகித்ய அகாடமியின் பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்ற நூல் மற்றும் எழுத்தாளர். ஆன்சர் நூல் வந்து ஒற்றை சிறகு ஓவியா. எழுதியவர் வந்து விஷ்ணுபுரம் சரவணன். ஸோ இந்த புக்கோட பிக்சர் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த புக்கு நேம் வந்து ஞாபகம் வந்துடும். ஒற்றை சிறகு ஓவியா, எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன். 22nd கொஷின், தமிழக ஆளுநர் எந்த புத்தகத்தை இராணுவ பிரிவின் தலைமை இயக்குனருடன் வழங்கினார்? ஸோ இராணுவ பிரிவுனாலே போர் அப்படின்னு தான் ஞாபகம் வரும். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி போர்கள். எழுதியவர் வந்து பி. செந்தில்குமார். 23, தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட உள்ள சர்க்கரை நோய் தொடர்பான திட்டம் எது? ஆன்சர் பேறுகால சர்க்கரை நோயை தடுக்க சிறப்பு திட்டம். ஓகே. ஸோ ப்ரெக்னென்சி அப்போ வந்து நிறைய உமனுக்கு வந்து ப்ரெக்னென்சி சுகர் வந்து வரும். ஸோ அந்த டைமில் சுகர் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக வந்து சிறப்பு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 24th கொஷின், ஆசிய போட்டியில் தங்கம் வென்ற இந்திய கபடி அணியில் இடம்பெற்ற தமிழக வீராங்கனைனா இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியும், கார்த்திகா. 25th கொஷின், நாட்டிலேயே முதன்முறையாக தூய்மை பணியாளர்களுக்கான உணவு வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் சென்னை. 26th கொஷின், தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் 2006. ஸோ 27th கொஷின், தமிழகம் பெற்ற பொருளாதார வளர்ச்சி சதவீதம்.
ஆன்சர் 11.19%. அதாவது 14 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை இலக்கத்தில் வந்து டபுள் டிஜிட்டில் வந்து நம்ம பொருளாதார வளர்ச்சி வீதம் வந்திருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழகம் பெற்ற பொருளாதார வளர்ச்சி சதவீதம் 11.19%. 28th கொஷின், விளையாட்டுத்துறை சார்பில் எங்கு சிறு விளையாட்டு அரங்கத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது? ஆன்சர் மானாமதுரை. 29th கொஷின், ஐநா விருது வென்ற திட்டம். நிறையா திட்டம் வந்து முதலமைச்சர் வந்து அறிவிச்சிட்டே வராங்க. அதில் ஐநா விருது வென்ற திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் மக்களை தேடி மருத்துவம். 30th கொஷின், சரக்குகளை கையாள்வதில் சாதனை படைத்த துறைமுகம். ஆன்சர் வஉசி துறைமுகம், தூத்துக்குடி. இந்த தூத்துக்குடி வந்து எதுக்கு முன்னாடி இந்த இதில் பார்த்தோன்னா மின் புதை மடிவம் பார்த்தோம்ல, பட்டினம் வந்து தூத்துக்குடி மாவட்டம். ஸோ இதில் வந்து அடுத்தது தூத்துக்குடி எது மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சரக்குகளை கையாள்வதில் சாதனை படைத்த துறைமுகம் வஉசி துறைமுகம், தூத்துக்குடி. 31st கொஷின், கூற்று 1, இயற்கை வேளாண்மை மாநாடு கோவையில் நடைபெற்றது. எஸ், கரெக்டு. கூற்று 2, இயற்கை வேளாண்மை மாநாட்டில் பங்கேற்க உள்ள மாநிலங்கள் தமிழகம், புதுச்சேரி, கேரளம், கர்நாடகா, ஆந்திரா. கரெக்டு. தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற எல்லாம் வந்து ஸ்டேட்டும் வந்து பங்கேற்றாங்க. ஸோ அனைத்து கூற்றுகளும் சரி. இதை தொடங்கி வைத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி தான் தொடங்கி வச்சார். இதுக்கு தலைமை தாங்கியவர் வந்து தமிழ்நாடோட கவர்னர் ஆர்.என். ரவி வந்து தலைமை தாங்கினாங்க. இதோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மை எதுக்கு பண்ணால் பருவநிலைக்கு ஏற்றாப்புல விவசாயம் பண்ணணும், எப்படி வந்து உற்பத்தியை பெருக்கிறது, அதை எப்படி சந்தைப்படுத்துதல், இந்த மாதிரியெல்லாம் வந்து மாநாடு வந்து தான் நோக்கம். 32வது கேள்வி, இயற்கை விவசாயத்தின் தலைமையிடம். ஆன்சர் தமிழகம். 33rd கொஷின் வந்து வஉசியின் 85வது நினைவு நாள், அதாவது வஉசியோட நினைவு நாளை எப்படி கடைபிடிக்கிறோம் அப்படின்னா ஆன்சர் தியாக திருநாள். 34th கொஷின், தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ள நீதித்துறை உறுப்பினர் யார்? ஆன்சர் ஆர். ஹேமலதா. இவங்க சென்னை ஹைகோர்ட்டோட முன்னாள் நீதிபதி. 35th கொஷின், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விடுவிக்கப்பட்ட உதவித்தொகை. ஆன்சர் 18,000 கோடி. இது எத்தனாவது தவணைன்னு பார்த்தீங்கன்னா 21வது தவணையை வந்து இயற்கை வேளாண்மை மாநாட்டில் பிரதமர் மோடி விடுவித்தாங்க. 36th கொஷின், தொழில்துறையில் தென்னிந்தியாவின் சக்தி பீடம். ஆன்சர் கோயமுத்தூர். 37th கொஷின், இந்தியாவின் நூலக தந்தை யார்? ஆன்சர் டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன். வருஷம் வந்து இவங்க பேரில் வந்து நூலக விருதுகள் வந்து வழங்கிட்டு வராங்க. 38th கொஷின், குழந்தைகளின் உரிமைகளுக்கான ஐநாவின் யூனிசெஃப் இந்தியா பிரிவின் தூதர் யார்? ஆன்சர் கீர்த்தி சுரேஷ். 39th கொஷின், கோயமுத்தூரில் அமைய உள்ள அரசு மாதிரி கூர்நோக்கு இல்லத்தின் பெயர். ஆன்சர் பூஞ்சோலை இல்லம். கோயமுத்தூரில் எந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா காலப்பட்டி. இந்த அரசு மாதிரி கூர்நோக்கு இல்லம் அப்படின்னா என்னென்னா குற்றச்செயல்களில் ஈடுபடுற சிறார்கள் இருப்பாங்கள்ல, அவங்களெலாம் வந்து இந்த அரசு மாதிரி கூர்நோக்கு இல்லத்தில் பராமரிப்பாங்க. அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க, இந்த மாதிரி குற்றம்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் அவங்களுக்கு வாழ்வாதார பயிற்சியும் வந்து இந்த இல்லத்தில் கொடுப்பாங்க. ஸோ அரசு மாதிரி கூர்நோக்கு இல்லத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னா குற்றச்செயல்களில் ஈடுபடுற சிறார்களுக்காக தான் இந்த இல்லமே. அதில் வந்து கோயமுத்தூரில் அமைய உள்ள இல்லத்துக்கு பேர் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா பூஞ்சோலை இல்லம். 40th கொஷின், பெண்களுக்கான புற்றுநோய் கண்டறியும் நடமாடும் மருத்துவ ஊர்தி முன்னோடி திட்டமாக எந்த மாவட்டத்தில் அறிமுகம்? ஆன்சர் காஞ்சிபுரம். 41th கொஷின் வந்து அரசு கூர்நோக்கு இல்லம் அமைய உள்ள மாவட்டம். ஆன்சர் திருச்சி. தேசிய தண்ணீர் விருதுகள் 2024, அதில் தென் மண்டலத்தில்
விருது பெற்ற சிறந்த மாவட்டம் எது அப்படின்னா ஆன்சர் திருநெல்வேலி. 43rd கொஷின். தேசிய தண்ணீர் விருதுகள் 2024 சிறந்த மாவட்ட ஊராட்சி வந்து ஆன்சர் திருவள்ளூர். 44th கொஷின். சிறந்த நீர் பாதுகாப்பு திட்டத்தை பெற்றவை ஆன்சர் ஃபஸ்ட்டு வந்து தெலுங்கானா, செகண்ட் வந்து கோயம்புத்தூர். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தையும் வந்து ஆன்சர்லேருந்து நம்ம கொஷினை வந்து ரீகால் பண்ணலாம். அப்போ கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பாருங்கள். திருச்சிங்கிற ஊர் பார்த்தோம் இல்லையா, திருச்சியில் வந்து என்னென்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று, அன்புச்சோலை திட்டம் வந்து அங்கேருந்து தான் தொடங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு கோர்நோக்கு இல்லம் வந்து திருச்சியில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ரெண்டாவது ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. திருநெல்வேலி எதுக்காக பார்த்தோம், தண்ணீர் விருது பெற்ற தென்மண்டலத்தில் தண்ணீர் விருது திருநெல்வேலி கிடச்சிருக்கு. தேர்டு இது வந்து தூத்துக்குடி. தூத்துக்குடி வந்து என்னென்ன பாயிண்ட்டுக்கு பார்த்தோம், மீன் புதைப்படிமம் வந்து அங்கே கண்டெடுத்திருக்காங்க. இன்னொன்று சரக்குகளை கையாள்வதில் வஉசி துறைமுகம், இது வந்து எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் இருக்குது. ஓகே, ஃபோர்த்து இது வந்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் என்னென்ன நடந்துச்சு, இயற்கை வேளாண்மை மாநாடு அங்கே தான் நடைபெற்றுச்சு. அதை வந்து தொழில்துறையில் சக்தி பீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பூஞ்சோலை இல்லம். இந்த பூஞ்சோலை இல்லம் வந்து எதோட பேருனா அரசு கூர்நோக்கம், அதுவும் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சிறந்த நீர் பாதுகாப்பு திட்டத்துக்காக கோயம்புத்தூர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அஞ்சாவது ஊர் வந்து மானாமதுரை. மானாமதுரையில் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, சிறு விளையாட்டு அரங்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஆறாவது ஊர் வந்து காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் என்ன தொடங்கியிருக்காங்கன்னா நடமாடும் புற்றுநோய் வண்டி வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகே, ஆறாவது வந்து ஏழாவது ஊர் வந்து திருவள்ளூர். திருவள்ளூர் வந்து எதுக்குன்னா அந்த தண்ணீர் விருதுகளில் சிறந்த மாவட்ட ஊராட்சியாக வந்து தண்ணீர் விருதுகள் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஊர்களை பற்றியெல்லாம் பார்த்தோமா. அடுத்து அப்பாயின்மெண்ட்டு பாருங்கள். லோக் ஆயுக்தாவுக்கு வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஹெட்டாக ஹேமலதாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நம்மளோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார், தமிழ்நாட்டுடைய அர்ச்சனா பட்நாயக். ஓகே, இந்த 2 அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து எழுத்தாளர்கள் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எழுத்தாளர் வந்து விஷ்ணுபுரம் சரவணன். அவர் எழுதின நூல் ஒற்றை சிறகு ஓவியா. இது வந்து அந்த சாகித்ய அகாடமியோட பால புரஸ்கார் விருது வந்து வாங்கியிருக்காரு. அடுத்து வந்து பாஞ்சாலங்குறிச்சி போர்கள் வந்து கவர்னர் வந்து இராணுவ தலைமைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த புக்கோட பேர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி போர்கள். யார் எழுதுனாங்கன்னா செந்தில்குமார். ஓகே, அடுத்து என்ன பார்க்கலான்னா, சினி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா தோட்டாதரணிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செவாலியர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கீர்த்தி சுரேஷை வந்து குழந்தைகளின் உரிமைகளுக்காக ஐநாவோட தூதராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சமினா சியாஸ். இவங்க எதில் வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்கன்னா ஸ்குவாஷ் போட்டியில் ஆசிய லெவலில். கார்த்திகா வந்து அவங்க கபடியில் வந்து சாம்பியன். ஓகே, அடுத்து எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட வளர்ச்சி சதவீதம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நவம்பரில் 11.19%. ஓகே, அடுத்து மாநாடு வந்து என்னென்னா இயற்கை வேளாண்மை மாநாடு வந்து நடைபெற்றுச்சு. அடுத்து காசி தமிழ் சங்கமம் வந்து 4 வந்து டிசம்பர் மந்த் நடந்துகிட்ருக்கு. அதோட கருப்பொருள் என்னென்னா தமிழ் கற்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக வந்து நம்ம திட்டங்கள் என்னென்ன பார்த்தோம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அன்புச்சோலை திட்டத்தை பற்றி பார்த்தோமா. முதியோர்களுக்காக பகல் நேர பராமரிப்பு இல்லம், அதான் அன்புச்சோலை திட்டம். ஓகே, அடுத்து வந்து பூஞ்சோலை இல்லம் பார்த்தோமா, அரசு கூர்நோக்கு இல்லம். இது எதுக்குன்னா குற்ற செயல்களில் ஈடுபடுற சிறுவர்களை பராமரிக்கிறதுக்கு. ஓகே, தேர்டு வந்து தோழி விடுதி பார்த்தோமா, பணிபுரியும் பெண்களுக்காக வந்து விடுதி, அதான் தோழி விடுதி. இப்போ வந்து 12 இதுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அடுத்து ப்ரெக்னென்சி சுகர் லெவலை வந்து தடுக்கிறதுக்கு, அதாவது பேறுகால சர்க்கரை நோயை வந்து தடுக்கிறதுக்கு திட்டம் ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகே, 5வது இது வந்து மக்களை தொட்டி மருத்துவம், அது வந்து ஐநா விருது பெற்றிருக்கு. ஓகே, 6வது பாயிண்ட் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது எங்கேருந்துன்னா சென்னையிலேருந்து. ஓகே, 7th திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் இருக்குல்ல, அதோட திட்டத்தில் வந்து 21st இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு பிரதமர். அதோட கடன் தொகை வந்து 18,000 கோடி. ஓகே, இதோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.